அறிவு கூர்மைக்கு பெயர் போன புதனுடைய ராசியான மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம், மாத துவக்கமே சிறந்த ஒரு 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 நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல செய்திய உங்களுக்கு வந்து குடுக்க போகுது. அதுக்கான காரணங்கள் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த மாதம் உண்மையிலேயே உள்ளபடியே மிகச்சிறந்த ராஜயோகமான ஒரு காலம் தான்னு உங்களுக்கு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லலாம். வழக்கமா எல்லா மாதமும் இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா நாங்க அனுபவிக்கிற கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டிப்பான முறையில இந்த பிப்ரவரி மாதம் வந்து நீங்க ஒரு சிறப்பான ராஜயோக காலம் நமக்கு ஏதோ மாற்றம் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா நம்புற அளவுக்கு, அத அனுபவிக்கிற அளவுக்கு நிச்சயமான முறையில இந்த பிப்ரவரி மாதம் அமையப் போகுது அப்படின்றது தான் உண்ம. இவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் சொல்றதுக்கான காரணங்களும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல மறைஞ்சு கிடக்காரு இவ்வளவு நாள். எங்க மகர ராசியில இருக்காரு. என்னதான் உங்களுக்கு வந்து மகர ராசி நட்பு வீடா இருந்தாலும், உங்க ராசிநாதனுக்கு நட்பு வீடா இருந்தாலும், மறைவு ஸ்தானம் தான். நீங்க ஒரு விஷயத்த அடையணும், செய்யணும்னா கூட வெளி நபர்களையும், வெளி ஊருக்கும் போய் அலைஞ்சு வந்து அலைச்சலும், போராட்டமுமா நிறைஞ்ச ஒரு காலமா இருக்கும். செய்யாத தப்புக்கு கெட்ட பேரான காலமாலாம் கடந்த காலம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இனி ஆனா அப்படி இல்ல. அ மாத துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் புதன் திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா, அவர் மாரியான ராஜயோகத்த குடுக்குற ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க.